Hi students, exercise 4.3, fifth sum. A principal becomes 2028 rupees in 2 years at 4% per annum compound interest. Find the principal. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலிமா ஒரு சர்டன் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா 2028 ஆகுது. எத்தனை வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸில் ஆகுது. 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வாட் இஸ் அ பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பிரின்சிபல் கொடுக்கல, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 இயர்ஸில் பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தது என்னென்னா 2028. ஸோ இப்போ என் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ், தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4%. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஆர் 1+r/100 ஹோல் பவர் என். அதே அமௌண்ட் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா தான். இந்த இடத்துல அமௌண்ட் என்னங்கிறது நமக்கு தெரியும். தட் இஸ் 2028. அது முதல்ல நம்ம இது வந்து அன்னோன் வேல்யூவாக இருக்கனால ஆர்ஹெச்எஸ் சைடு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். தட் இஸ் பி இன்டூ 1+r என்னன்னா 4/100 இன்டூ என் வந்து 2 இயர்ஸ். ஸோ ஏ என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 2028. ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சலேஷன் பண்ணும்போது இது 1 டைம்ஸ், இது எத்தனை டைம்ஸ்னா 25 டைம்ஸ். ஸோ 25 டைம்ஸ். ஸோ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 1 × 25 25 + 1 26 ஆயிரும். அப்போ பி இன்டூ 26 டிவைடட் பை 25 பவர் 2 இல்லைங்களா. ஸோ பவர் 2 is equal to 1028. அப்போ P is equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா 2028. ஸோ இங்கே இருக்கக்கூடியது எல்லாம் அனுப்புகிற போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ அப்போ ரெசிப்ரோக்கலாக மாறும்போது என்ன ஆகும் 25/6 ஆயிரும். ஸோ இது பவர் 2 இருக்கிறனால 2 டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 2 டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரைட் பண்ணிக்கலாம். 2 டைம் நீங்கள் எழுதலாம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஸோ இதையும் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இது 26th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 70 டைம்ஸ் வரும் இது. ஆர்எல்ஸ் நீங்கள் செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணி 13th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ செகண்ட் டேபிளையும் கேன்சல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 13 டைம்ஸ். இது எவ்வளோ வரும் அப்படின்னா 1014 வரும். தட் இஸ் 1014 வரும். ஸோ அதுக்கப்புறம் இதை மறுபடியும் செகண்ட் டேபிள்லேயே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 507 வரும். ஸோ இது மறுபடியும் இங்கே எழுதலாம். தட் இஸ் P is equal to 507 into 25 divided by 13 into 25 divided by 13. ஸோ எகெயின் இதை நம்ம 13th டேபிளால் கேன்சல் பண்ண முடியும். இது 1 டைம்ஸ், இது எத்தனை டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 39 டைம்ஸ். 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு 39, ரிமைண்டர் 11, 117 வந்து உங்களுக்கு 9 டைம்ஸ் வரும். ஸோ அகெயின் இந்த 13 1 டைம்ஸ், இந்த 39 வந்து என்னென்னா 3 டைம்ஸ். ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னா 3 × 25 × 25. ஸோ 3 × 25 × 25 625. ஸோ ஆன்சர் என்ன, பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 × 6 180, 3 × 25 75. அப்போது 1700 rupees, 1875 is the principal amount. Okay, so for more videos please subscribe my channel. Thank you for watching.